ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 3வது நாள் ஓட்டிங் முடிவுகளில் என்னென்னலாம் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ராணுவுக்கு அடிபட்டவொடனே 3 பேர் டீம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதாவது மஞ்சரி நம்ம தீபக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ டீம் எல்லாத்துக்கும் 3-3 அப்படின்ற மாதிரி பயணம் பண்ணிடுச்சு. பட் அதில் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜாக்லின் ரயான் போய் இதை அட்டாக் பண்ணுவான், நம்மளை பார்த்துப்பான், உனக்கு வந்தான்னா நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்ச பிறகு ராயன் ஒரு பிளானில் இருக்கார் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. அந்த டீம் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்லாம் கொடுக்கல, சிம்பிளாக தான் அந்த 3 பேர் இருக்கிறதுலே ரொம்ப அடி வாங்காத 3 பேர் தான் ரயான் மற்றும் இவங்க ஜாக்லின், ரஞ்சித், இவங்க 3 பேர் தான் இருந்துச்சு. எல்லாருமே செம்ம அடி. சரியா? ரயானுக்கும் லைட்டாக அந்த வாயில் ஒரு இது இருந்துச்சு. பட் அவ்வளோதான், மற்றபடி யாருக்குமே இல்லை. அப்படியே தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து நம்ம ராணுவ அண்ட் சௌந்தர்யா, இந்த சௌந்தர்யா ஃபீல் பண்ணவே மாற்றா போல். சரியா? அவரும் சொல்லி பார்க்குறாரு, இல்லைம்மா இது நிஜமாகவே எனக்கு வந்தது தான், நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நான் பார்க்கும்போது தான் சொன்னேன்னு சொல்லிட்டு, சரி அப்படி நீ நினச்சனா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அது இன்னும் ஹர்ட் ஆகிடுச்சு அவனுக்கு. ஏன்னா அவள் கத்திட்டு வர இருந்தாலா, அதை முத்துக்குமரன்ட்ட சொல்லி, அப்போ முத்துக்குமரன் சொல்லியிருக்காரு போல தெரியுது. நேற்று நான் சொல்ல நினச்சேன், என்னடா நீங்கள் இதெல்லாம் மனுஷ பிறவில நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரும் சரி, ஆனால் அக்செப்டாச்சு பண்ணிட்டார்ல. அடுத்து தெரிஞ்ச பிறகு முத்துக்குமரன் சாரி கேட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ சரி விட்றா, அப்படி தான் இருக்கும், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான், நீ 100%னா அவள் 200% நடிக்கிறாடா ராணுவ கிட்ட முத்துக்குமரன் சொல்கிறாரு. அது அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த டாஸ்க் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பித்த உடனே சும்மா இருப்பாங்களா, எல்லாம் என்னென்ன கற்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய கற்கள், அதாவது மஞ்சரி ராணுவம் விளையாண்ட கற்களும் இவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்ட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இவங்க தான் லைட்டாக லீடிங்கில் இருந்தாங்க. ஜெஃப்ரி டீமும் பார்த்தீங்கன்னா லீடிங்கு. இந்த சைடு ரயான் அண்ட் லாஸ்ட் விஷால் சௌந்தர்யா தான். அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் செம்ம ஹைலைட்டான விஷயம். ஸோ இந்த ரஞ்சித்தை போய் கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பித்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெவலப் ஆகுது. ஃபஸ்ட்டு காலி ஆகுது ரயான் அண்ட் சௌந்தர்யா. இந்த சைடு ரயானுக்கு, அந்த சைடு சௌந்தர்யா, அந்த 2 டீம் தான் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அதிசயமாக இருந்தது. என்னடா அது தூக்குமரம் தான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண நினச்சோம், இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து காலி பண்ணுறாங்க. அந்த காலியிலேயே விஷால் அருணுக்கெல்லாம் அடி செமையாக பட்டுருது. ஓகேங்களா? ஜெஃப்ரி டீம் இவங்களை பாதுகாக்கிறாங்க. இங்கிட்ட முத்து டீம் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறாங்க. ஸோ பாதுகாக்கும் பொழுது அந்த ஒரு கலகலப்பு ஏற்படுது. நேற்று விளாண்டாங்களோ அதே மாதிரி தான். அப்போ இந்த செங்கலை தூக்கி போடுறது ஒரு பிரச்சனை. அருண் மேலே தூக்கி போட்டாங்க கையிலேயே. அதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு ராயனுக்கும் விஷாலுக்கும் ஒரு சண்டை. அதை சொல்லும் பொழுது அவனுக்கும் இவனுக்கும் ஒரு சண்டை. அதில் நம்ம விஷால் பார்த்தீங்கன்னா, டேய் நான் தூக்கி போட தப்புன்னு தான் நான் சொல்கிறேன், தூக்கி போடாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு. நானும் அதை தான் சொல்கிறேன், பட் வேறு மாதிரி எல்லாம் நடக்குது அதுக்கு முன்னாடி, நீங்கள் தான் அதை பண்ணுறீங்களே அப்படின்னா நின்று ரஞ்சித் சார் எனக்கு கொடுக்கும் பொழுது உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் மேலே தான் விழுவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி புரிய வைக்கிறான். அப்படின்னாலும் தூக்கி போடாதீங்க அப்படின்ற அந்த ஃபைனல் டெசிஷனுக்கு வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைட்டு, அதாவது உப்பு சப்பு இல்லாத ஃபைட்டு. இன்னொரு ஃபைட்டு தான் செம காமெடி. யார் அதிகமாக விஷால் கிட்ட கத்தி பேசுகிறா, யார் அமைதியாக பேசுகிறான் விஷால் அப்படிங்கிறதுக்கு பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. டேய் உங்களை ஏன் தானே ஆட சொன்னாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்கிறா, என்கிட்ட தான் நீ கத்தி பேசுகிற, அன்சி கிட்ட கத்தி பேச மாட்டேன்ட்டு. இவன் எம்மா நான் ரூல்ஸை சொல்கிறேன். ஏன்னா ரூல்ஸ் டைட் ஆகப்படுது. அந்த பாக்ஸ் மாதிரி நீங்கள் கட்டணும் கேஸ்டில், அப்படி அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வராங்க புதுசாக. அதுவும் உருப்படாமல் விளாண்டுருந்தாங்க. சரியா? இந்த 2 ஃபைட்டு, ராயன் விஷால் ஃபைட்டு மொக்க. அருண் அடிபட்டதும் இன்னும் யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கடுத்து அருண் அடிபட்டப்போ இருக்குது. ரஞ்சித்தோட ரியாக்ஷன் பார்க்கணுமே. ஐயா குருநாதா காப்பாத்த ஐயா அப்படின்றார். கல்லு தூக்கி போட்டாராம் அவர். அதுக்கு ஒன்று அந்த மனுஷன் ஃபீலு. அப்புறம் இவங்க ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாருங்கள். கல்லெல்லாம் மாற்றி வச்ச உடனே ஏன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு பிக் பாஸை பார்த்துட்டு போய் தின்ட்டு வாங்கடா அப்படின்ட்டாங்க. அப்புறம் உள்ளேருந்து வெளியே வந்தாங்க பாருங்கள். அதுலேருந்து பீக்குங்க எபிசோடு, சும்மா வேறு லெவல். வந்தோடனே அட்டாக்கு தான். அதுவும் சரிசமாக அடிக்கிறானுங்க. எல்லாரும் தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க. ஒவ்வொரு இதாக பறக்குது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு. அடுத்து வரிசையாக முத்துக்குமரன் அவருடைய கேஷில் அட்டாக் பண்ண போடுறாங்க. ஜெஃப்ரி ஒரு மிதி விட்டு ஆரம்பிக்கிறான். அடுத்து இவங்க அங்கே போய் இது பண்ணுறப்ப தீபக் வேறு தள்ளி விட்றாங்க நடுவில். ஆரம்பிக்கும் பொழுது தீபக் ஃபஸ்ட்டு தீபக் தான். அடுத்து தீபக் கவுனு போய் அங்கே போய் தள்ளி விட்றாரு. அப்போ அன்சிதா தலையில் பட்டு
அவளுக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி அது ஒரு நடிப்பு. சரியா? அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எபிசோட் வந்து ரொம்ப கிளம்ஸியாக என்ன நடக்குது எங்கே அப்படிங்கிறதே தெரியல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கல்லுக்கும் ஆளுக்கும் அப்புறம் முத்துக்குமரன் ஒரு ரூல் போடுறாரு. இந்த மாதிரி கல்லுக்காக ஆரம் ஆடட்டும், ஆளுக்காக ஆரம் ஆடட்டும். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் பார்த்து தீர்ப்பு பண்ணிப்பான், நீங்கள் போய் வேலையை பாருங்கடான்ட்டார். சரியா? அடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே விசால் டீமை காலி பண்ணுறாங்க. விசால் டீமை காலி பண்ணி கம்ப்ளீட்டாக ஒயிட் அவுட் பண்ணிடுறாங்க. வந்து முத்துக்குமரன் டீம் வந்து எடுக்கிறாங்க. முத்துக்குமரன் டீம் வந்து பாதி இருக்குது ஸ்ட்ராங்காக. பட் முத்துக்குமரன் டீம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, என்ன நீங்கள் எடுத்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விசால் எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க இவங்க அருண்லாம். அப்போ எங்கே போய் இவன் போகிறது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி டீமில் போட்டுருச்சு. அடுத்து அவனுங்க போராடின விதம் செம்மையாக இருந்தது. முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் இன்னைக்கு எபிசோட் ஃபயர். நிஜமாவே அவங்க எடுத்து போய் அங்கே இறங்கி அங்கேருந்து ஃபைட் பண்ணி அங்கேருந்து ஒரு 10 கல் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வந்து வேறு லெவல். அதாவது தோற்றுருவாங்க அப்படின்ற மனநிலையில் அதை எடுத்து ஃபைட் பண்ணி ஜெஃப்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சிக்கிட்டார் நம்ம தீபக். பவிக்கும் நம்ம முத்துக்கும். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிக்கும் மஞ்சரிக்கும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு அழுது புலம்பி நிறைய விஷயங்கள் அப்படியே ஒரு ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறது தான் எங்கள் வீட்டில் எல்லாம் கார்த்திகை அப்படின்ற மாதிரி. ஏன்டா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளவும் ஒரு அலப்பறையில் கடைசி வந்து விசால் டீம் வந்து வெளியேறிடுச்சு. இவங்க எல்லாம் வந்து நாளைக்கு பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து நம்ம முத்து ஜாக்லின் ஒரு டீல் போடுறாரு. இங்கே பாரு, அவங்கள காலி பண்ணுவோம், நான் ஜெஃப்ரியை தீபக் பிடிப்பார், நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் போய் எடுக்கிறேன் ஒரு கல்லை, நீங்கள் 2 பேர் எடுங்க, 2 கல், நான் செகண்ட் இருக்கணும், அவங்க தோக்கணும், அவ்வளோதான், உங்கள் கூட நான் தோற்றுக்கிறேன் ஃபைனலில், அது பிரச்சனை இல்லை, பட் நான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில். ஆனால் ஜாக்லின் என்ன யோசிக்க போகிறாங்க, அவங்க ஏதாவது பாண்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரில அந்த டீமோட. இந்த சைடு அன்ஷிதாவை பிடிக்கிறதுக்கு தீபக் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு, ஏதாவது சொல்லி எடுக்கலாமா அப்படின்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக ரயான் வந்து அன்ஷிதா நடிக்கிறா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறான், அந்த தலையில் பட்டது. மேபி அது டிஸ்கஸ் பண்ணப்படுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம். அடுத்த ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் நேற்று 25.33 இருந்தது பர்சன்டேஜ், இன்றைக்கி 24.66 குறைஞ்சிருக்கு. ராணுவுக்கு 14% இருந்து இன்றைக்கி 15 ஓட்டு ஏறி இருக்குது. அதனால் ஒரு 50,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து சாலிடாக இருக்குது. ராணுவுக்கும் முத்துக்குமரனுக்கும் நல்லா விழுந்துட்டுருக்கு. அடுத்து சௌந்தர்யா ரொம்ப கம்மி தான், 62,000 வாக்குகள் தான் ராணுவுக்கு அடுத்து இருக்காங்க. அடுத்து ஜாக்லின் 38,000, அருண் 37,000, பவித்ரா 29,000 ஓட்டு, தீபக்கும் 29,000, மஞ்சரி 26,000, ரயான் 25, அன்ஷிதாவும் 25, ரஞ்சித் 14,000. ஸோ ரஞ்சித் உறுதி. மிச்சம் 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி ரஞ்சித் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம். ஸோ முத்துக்குமரன் அசைக்க முடியாத இடத்தில் 50,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. சும்மா ஆனால் வேறு லெவலில் போயிட்டுருக்காப்புல, கட்டுக்கடங்காத காலை போல். ஸோ அவர் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு 3 இடம் கண்டிப்பாக போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா ஓட் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ மேஜராக இல்லாததுனால முதல் 3 இடத்துக்கு பயங்கர போட்டி. ராணவ், முத்துக்குமரன், சௌந்தர்யாவுக்கு நல்ல ஒரு போட்டி இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். சரியா? மீண்டும் சந்திப்போம். குட் பை.